ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமோ சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரிம்பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரிம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து. அனைவருக்கும் நமஸ்காரம். பாசுரம் 25 ஒருத்தி மகனாய் பிறந்து. ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்ல வர ஒரே விஷயம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. பொதுவாக பார்த்திங்கன்னா ஆஸ்திகத்திலேயே 2-3 வகை இருக்குது. முதல் வகை முன்னே பார்த்துருக்கோம். அதெல்லாம் முதல் வகை என்னென்னா, நமக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு வழிபாடு, டெய்லி கோயிலுக்கு போகிறதோ இல்லை வாரத்துக்கு ஒருத்தரும் கோயிலில் போகிறதோ இல்லை கோயிலை எப்போல்லாம் நம்ம கடந்து போகிறோமோ அப்போல்லாம் கன்னத்தில் போட்டுக்கிறது, முடிந்த அளவுக்கு பகவான் நாமாவை சொல்கிறது. இது ஒரு கடமைக்கும் செய்கிற மாதிரி. ரெண்டாவது வகை பகவானிடத்தில் ஈடுபாட்டோடு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அதை பற்றி வெளியில் பெருமையாக பேசிக்கிறது. நான்லாம் ஒரு விரதம் தவற மாட்டேன், நான்லாம் ஒரு கோயிலுக்கு போகிறத தவற மாட்டேன், நீங்கள் பார்க்கணுமே, பிரதோஷ பூஜைன்னா எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 50-60 முழம் பூ இருக்கும், 30-40 கூடையில் பூ வச்சுருப்போம், பலவிதமான அன்னங்கள் தயார் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறை சாற்றுவது, தனது பக்தியை தான் செலுத்தும் விதத்தை பறை சாற்றுவது. மூன்றாவதுன்றது ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறான்றது யாருக்கும் தெரியாது, பட் பகவானோட பயங்கரமான லிங்காக இருக்கும். தனது மூச்சு முதற்கொண்டு ஒவ்வொரு செகண்டுமே பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பக்தி. இப்போது இந்த இரண்டாவது விதமான பக்தியே இருக்கிறவர்களுக்காக இந்த பாசுரம். நாம் அவனை வணங்குவது அவன் அருளன்றி வேறில்லை, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இன்றைக்கி நான் பெருமாளை சேவிக்க முடியறது அப்படின்னா அது இன்றைக்கி பகவான் எனக்கு கொடுத்த ஒரு வரம். இன்று காலை நான் துயிலெழும்போது எனது கண்கள் இந்த உலகத்தை பார்க்கின்றன, எனது செவிகள் கேட்கின்றன, எனது கால்களும் கைகளும் அதற்குண்டான வேலைகளை செய்கின்றன, என்னுடைய உடம்பானது இயல்பாக இருக்கின்றதுன்னா பகவானே நீ எனக்கு கொடுத்த இது வரப்பிரசாதம், இன்னும் ஒரு பொழுது எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அப்படிங்கும்போது ஒரு சின்ன அணுக்கு அப்படின்னா பல கோடி அணுக்களால் உருவாக்கப்பட்ட இந்த பஞ்சபூதங்களுக்கு அடிமையான இந்த உடம்பு எம்மாத்திரம். ஆண்டாள் அதில் சொல்கிறது என்னென்னா, பகவானுடைய பராக்கிரமங்கள்லாம் சொல்லி அப்படிப்பட்ட நீ அருள் புரிந்தால் உன்னுடைய பராக்கிரமத்தை நாங்கள் பாடி மகிழ்வோம். அந்த செல்வம்ன்ற வார்த்தை என்னென்னா, திருத்தக்க செல்வம்னா என்னென்னா, ஒரு அருமையான விளக்கமாக நம்ம என்ன எடுத்துக்கலான்னா, எல்லாமே பகவானாக இருக்கும்போது எதில் குறைபாடு இருக்க போகிறது இந்த உலகத்தில்? பகவானத்தில் எங்கள் திருமகள் இருக்க போகிறா, அம்மா பகவானோட சேர்ந்து தான் இருக்கா. ஸோ பகவான் அங்கே இருந்துட்டாலே திருவானது அங்கே நிறைந்திருக்க போகிறது. திரு என்பது லௌகீக வாழ்க்கைக்கான பொருள் மட்டுமல்ல, ஏனைய செல்வங்கள் அனைத்துமே அந்த திருவில் அடங்கிடும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக எது இருந்தாலும் அந்த திரு தான். ஒரு செல்வமான விஷயத்தை பார்க்கும்போது நம்ம மனசோட சந்தோஷப்படுறது. அப்போ எல்லா இடத்தையும் அந்த பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒவ்வொரு பொருளிலும் அவனை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா திரு எங்கும் நிறைந்திருக்கும். எதை பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். ஒரு சிறு கதை சொல்ல விரும்புகிறேன். வீரபிரம்மான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு நாஸ்டாமஸ் மாதிரி, அவர் ஒரு மகான். அவர் காலஞானம்ன்ற நூலில் என்னென்ன நடக்க போகிறதுன்றதை பற்றி சொல்லியிருக்கார். இன்றைக்கி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. அவருக்கு சித்தையான்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யர். எப்பயுமே ஒரு சிஷ்யர் ஆத்மார்த்தமாக இருக்கும்போது ஏனைய சிஷ்யர்கள், அந்த பக்தி பாகத்தில் சிஷ்யர்களுக்கு அந்த ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய சிஷ்யர் மேலே ஒரு பொறாமை ஏற்படும். அதே தான் அந்த
வீரபிரம்மத்தோட மற்ற சிஷ்யர்களுக்கு ஏற்பட்டது. அவருக்கு ஒரு நாள் வீரபிரம்மத்தன் வந்து சொல்கிற, நீங்கள் சித்தியாவுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் கற்றுத்தரீங்க, அவருக்கு மட்டும் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறீங்க, சிஷ்ய பேதம் பார்க்குறீங்கன்னு சொல்கிறார். அப்படியான்னு சொல்லிட்டு கூப்பிடுறார். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை சித்தியா அதை பண்ணுறாரான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சித்தியாவை கூப்பிட்டுட்டு ஒரு இறந்து போன நாய் உடலை காமிச்சு அதை நீ முன்னாடி சாப்பிடுன்றார். அதனால் நான் சாப்பிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு சித்தியா சாப்பிட்டுறார். உடனே மற்ற சிஷ்யர்களை பார்த்து, உங்களுக்கும் ஒரு இறந்து போன நாய் உடலை காட்டுங்க, சாப்பிட்றீங்களான்னா இவர்கள் எல்லாரும் வந்து சரணாகதியாக அவர் காலில் விழுறாங்க. யாரோட காலில்? சித்தியாவோட காலில். உங்களோட குரு பக்திக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லை, எங்கள் கண் முன்னாடி தான் இவர் ஒரு மாயையான ஒரு நாயை உருவாக்கி உங்களுக்கு உணவாக கொடுத்தார். அது மாயைன்னு தெரிஞ்சுமே அந்த அருவருப்பின்பால் எங்களால் அதை சாப்பிட முடியலை. ஆனால் உங்களுக்கு அது மாயைன்னு தெரியாது, உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உண்மையான ஒரு நாயின் சரீரம்ன்றது தான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அப்பயும் குரு பக்தியாக நீங்கள் சாப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுலேயுமே இந்த பாசத்தை நம்ம லிங்க் பண்ணலாம். அந்த சித்தையாவுக்கு அது ஒரு இறந்த நாயின் உடலாக தெரியவில்லை, தனது குருவின் வார்த்தையாக தெரிகின்றது. குரு தனக்கு நல்லது செய்வார், குரு காட்டும் இடமெல்லாம் திருவே நிறைந்திருக்கும். இப்போ சொல்கிறோம், பேருக்கு வந்து ஒரு அழுக்கான கலரில் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிறது வைரம்னா நம்ம விட்டுடுவோமா? பளபளப்பான வைரம் கிடையாது இது ஒரு அழுக்கான வைரம். ஆனால் பளபளப்பான வைரத்தை விட இது பன்மடங்கு விலை ஜாஸ்தினா ஒரு குப்பமாக இருந்தால் கூட எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்க மாட்டோம். அப்போது அந்த புறம் ஆனது நமக்கு கண்களை உறுத்தாது, அதன் உள்ளே இருக்கக்கூடிய அகத்தின் மதிப்பு நமக்கு தெரியும். அதுபோலத்தான் பகவானின் அருள் கிட்டிவிட்டால், பகவானின் கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்து விட்டால், இந்த உலகத்தில் நாம் காணுகின்ற அனைத்துமே அவனது திரு உருவாக தெரியும், திருவின் அம்சமாக தெரியும். அப்படின்ற கிடைச்சே சக தோழர்களிடத்தில் நமக்கு எப்படி பேதம் வரும்? சக மனிதர்களிடத்தில் நமக்கு எப்படி பேதம் வரும்? உறவுகளில் எப்படி ஒரு தங்கு தடை வரும்? அதே சமயத்தில் எல்லாமே பகவான் போது பகவான்கிட்ட போய் சொல்லுவோமா நம்ம, நீ பகவானே நீ வந்து பாரு, உனக்கு எவ்வளோ கூடையில் நான் வந்து பூ வச்சுருக்கேன், எவ்வளவு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன்னு பகவான்கிட்டே போய் நம்ம பெருமைப்பட்டுப்போமா? நிச்சயமாக அந்த எண்ணமானது அழியும். ஆண்டாள் சிம்பிளாக சொல்கிறா, நீ உன்னோட அருள் எனக்கு கொடு, அதை வச்சு உன் புகழ பாடுறேன் அப்படின்னும் பொழுது எனக்கு இந்த படாடோபமான பக்தின்றது என்னை விட்டு ஓடி போயிடும். ஆண்டாளுக்கே அப்படிப்பட்ட நிலைமையில நம்மளாம் தூசி இல்லையா? ஒன்றும் கிடையாது. ஒரு திருப்பாவை சந்திக்கிறோன்னும் போது அதை பற்றி எவ்வளோ பெருமை அடிச்சுக்கிறோம். திருப்பாவை சொல்கிறோம். ஒரு நித்திய கர்மா செய்கிறோம், ஒரு பெற்றோர்களுக்கான திதிகள் செய்கிறோம், வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போகிறோம், ஆருத்ரக கோயிலுக்கு போகிறோம், கிருத்திகை விரதம் இருக்கும், பிரதோஷ விரதம் இருக்கும், செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போய் இதெல்லாம் இவ்வளோ படாடோபமாக சொல்லிக்கிறோம். நான் ஒரு வாரம் தப்ப மாட்டேன், ஒரு விரதம் தப்ப மாட்டேன். இப்படிப்பட்ட படாடோபத்தின் மீது அடிக்கப்படும் செம்மட்டி அடி ஆண்டாள் இந்த வார்த்தை. பகவான் நீ கூடப்பா உங்ககிட்ட பிச்சை கேட்குறேன். எதுக்கு பிச்சை கேட்குறேன்? உன்னை பற்றி பாடுறதுக்கு, எங்கே இருந்தாலும் நீ தெரியறதுக்கு, எது மேலேயும் எனக்கு துவேஷம் வராமல் இருக்கிறதுக்கு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினால் நமக்கு எல்லாமே அவனாக தெரிவான். அப்போ இன்னும் ஈஸியாக போய்டுறது. நம்ம மட்டும்தான் ஜீவாத்மா, மற்ற எல்லாமே பரமாத்மான்ற எண்ணம் வந்துட்டாலே ஒரே ஒரு சின்ன கேப் மட்டும்தான். நமக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா அழிஞ்சு பரமாத்மா எடுத்தோன்னா நாம் அதோடு சேர்ந்துடுறோம். எல்லா இடமும் முடிஞ்சிட்ட பிறகு ஒரே ஒரு பெண்டிங் இருக்கிற இடம் நம்மளோட மனசு மட்டும்தான். மனது என்பது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க வரைக்கும் அந்த ஜீவாத்மா இருக்கும். அது போயிடுத்துன்னா நாமும் அந்த பரமாத்மாவுடன் கலந்து விடுவோம். ஆண்டாள் உரைப்பது இதுவே, அவன் அருளை பணிவோம், அவன் அருளாலே அவள் தாள் வணங்க அவனிடத்திலே இறைஞ்சுவோம். கண்டிப்பாக பகவான் நம்மளுக்காக காத்துருக்கார். கேட்போம், கிடைக்கும். நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம், முகுந்த ராமானுஜதாசன்.